அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி நகை அடகு வைக்கும் நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு. கூட்டுறவு வங்கி பல புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டனர். அதன்படி என்ன விதிமுறைகள், என்ன மாற்றம் செய்யப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நகை கடன் பற்றி பல்வேறு முக்கிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். கூட்டுறவு வங்கியில் நகை கடன் அடகு வைப்போருக்கு தற்போது முக்கியமான பல விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க. அதற்காக கூட்டுறவு வங்கியும் பல்வேறு புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டாங்க. அதாவது சில நாட்களுக்கு முன்பு இந்த ரிசர்வ் வங்கியானது சர்வதேச வங்கிகள் மற்றும் நகை கடன் நிறுவனங்களுக்கு புதிய விதிகளை அறிமுகம் செய்யப்பட்டாங்க. இது தொடர்பாக வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டாங்க. நீதிமன்றம் தரப்பிலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கி விளக்கம் அளிக்கும்படி தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் இந்திய ரிசர்வ் வங்கியின் இடமிருந்து எந்தவித பதிலும் கொடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டாங்க. நகை கடன் வாங்குபவருக்கு தற்போது முக்கியமான அறிவிப்பு. அதாவது நகைகளை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக மக்கள் பலரும் சர்வதேச வங்கியில் அடகு வைத்திருக்க நகைகள் மீட்டு கூட்டுறவு வங்கியில் வைக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. கூட்டுறவு வங்கியில் அதிக அளவில் பொதுமக்கள் நகை அடகு வைத்திருப்பதால் அங்கு சில கட்டுப்பாடுகள் மற்றும் புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நீங்கள் 2 லட்சத்திற்கு குறைவாக, அதாவது 2 லட்சத்துக்கு குறைவாக நீங்கள் கூட்டுறவு வங்கியில் நகை அடமானம் வைத்தால் உங்களுக்கு 1 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நீங்கள் அதற்கான வட்டி தொகையை செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 2 லட்சத்துக்கு மேல் நகைகளை அடமானம் வைக்கப்பட்டு இருப்பின் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டியை மட்டும் செலுத்தி வீட்டு நகை மீட்டு மறு அடகு வைக்க முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. நீங்கள் 2 லட்சத்திற்கு மேலே நகை அடமானம் வைத்தால் மாதம் அதற்கான வட்டி தொகை செலுத்தப்பட வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக நகை அடகு வைத்திருக்கும் நபர்களுக்கு நகை அடகு குறிப்பாக 30 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் அடகு வைக்க முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதற்கு மேலே நீங்கள் நகைகளை அடகு வைக்க முடியாது. 2 லட்சத்திற்கு மேலே நீங்கள் நகை அடமானம் வைத்தால் மாதம் அதற்கான வட்டி தொகை இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் செலுத்தப்பட வேண்டும் என தற்போது கூட்டுறவு வங்கி முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இதற்கு முன்னாடி இருந்த மாற்றங்கள் எல்லாமே தற்போது புதிய விதிமுறைகளாக இப்போது கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதற்காக நீங்கள் நகை அடமானம் வைக்கும்போது இந்திய விதிமுறைகள் எல்லாமே தெரிந்த பிறகு தான் நீங்கள் கண்டிப்பாக அடமானம் வைக்கப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.